ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக அரசை பொறுத்த வரைக்குமே நம்ம தமிழக மக்கள் எதை கேட்குறாங்களோ அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. எதை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதை பார்த்தோன்னா வாண்டடாக திணிப்பாங்க. இதுதான் தமிழக அரசு. ஸோ அதை பார்த்தோன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ பார்த்தோன்னா மது ஒயின் ஷாப்பை பற்றி பார்த்தோன்னா ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பக்கத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பகுதியில் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ஒயின் ஷாப் திறந்துருக்காங்க. ஸோ அந்த ஒயின் ஷாப் பார்த்தோன்னா இன்னொரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஒயின் ஷாப் வரக்கூடாது அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தோன்னா அந்த இடத்துல போராடிட்டு இருந்திருக்காங்க 2-3 நாளாக. ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா அந்த டாஸ்மாக் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்றைக்கி திறந்துருக்காங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, பலத்த போலீஸ் பாதுகாப்போட பார்த்தோன்னா அந்த ஒயின் ஷாப்பை திறந்துருக்காங்க. ஸோ ஒயின் ஷாப்பை திறக்கிறதுக்கு பார்த்தோன்னா பொதுமக்கள் போராடுறாங்க. அந்த பொதுமக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பை கொண்டு வந்து குவிச்சு அந்த ஒயின் ஷாப்பை இன்றைக்கி திறந்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தோன்னா திராவிட மாடலோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த லிஸ்ட்டில். இப்போ அந்த ஒயின் ஷாப்பை பார்த்தோம்னா அங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை கூட பார்த்தோன்னா புரிஞ்சுக்காமல் நாங்கள் இங்கே தான் கொண்டு வருவோம் அப்படின்னு அங்கே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் போலீஸ் பாதுகாப்போட. எதுக்கெல்லாம் பார்த்தோன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் போச்சு. அந்த லெவலுக்கு பார்த்தோன்னா அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ஒயின் ஷாப் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பொதுமக்களுக்கு தேவைப்படுற விஷயமான கிடையாது. இல்லை, அது இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது கூட பார்த்தோன்னா கேட்க மாட்டாங்க. இதை மதுவே ஒழிக்கணும் அப்படின்றத மக்களோட எதிர்பார்ப்பு. ஆனால் பார்த்தோன்னா அதை கூட பண்ணலன்னா பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையாவது பார்த்தோன்னா வேணான்னு சொல்லி சரி அவங்களுக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பொதுமக்கள் வேணான்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே பார்த்தோன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது அர்த்தம். இல்லை அப்படின்னா பல நபர்கள் பார்த்தோன்னா இங்கே வந்து குடிச்சிட்டு சில அட்டகாசமெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பயம். ப்ளஸ் பார்த்தோன்னா வந்து அந்த இடத்துல ஏதாவது ஸ்கூல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது பார்த்தோன்னா மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கலாம். அந்த இடத்துல இந்த ஒயின் ஷாப் வந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் நடக்கும், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னா இங்கே வேண்டாம் அப்படின்னு அந்த பொதுமக்கள் பார்த்தோன்னா பிளான் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தோன்னா இறங்கி போராடி இருக்காங்க அந்த இடத்துல வேணாம் அப்படின்னு. ஆனால் இந்த நம்ம திமுக அரசு தொடர்ந்து பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒயின் ஷாப்பை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் எதை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதை வாண்டடாக மக்கள்கிட்ட கொடுக்கறதா இந்த திமுக அரசு வேலையே. அப்படி தான் பரந்தூர் விமான நிலையம் பார்த்தோன்னா வேணாம் அப்படின்னு மக்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஆட்சியே முடிப்போது திமுக ஆட்சி, அப்பவும் பார்த்தோன்னா போராடிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல கொண்டு வந்தே தீர்வு அப்படின்னு இவங்க பார்த்தோன்னா முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதை மக்கள்கிட்ட கொடுக்குறதா இவங்களோட ஆட்சி. மக்கள் எது வேணும்னு கேட்குறாங்களோ அதை கொடுக்குறதே கிடையாது. நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதில் பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொன்றா இதுதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஆஃப்டர் ஆல் இந்த ஒயின் ஷாப்போட இடமாற்றம் இந்த இடத்துல வேணால் வேறு இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது கூட கேட்காம பார்த்தோன்னா இந்த திமுக அரசு அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான ஆட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட இன்னொருத்தர் பார்த்தோன்னா பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் வந்து மது அருந்தக்கூடிய ஒரு நபர் தான், ஆனால் என்னை குடிக்க வச்சது ஸ்டாலின் தான் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார். என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு தான் பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் அப்போ தான் தெரியும். உங்களை யாராவது அது கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் பார்த்தோன்னா டிஸ்டன்ஸில் தான் வந்து ஒரு ஒயின் ஷாப்பே இருக்கும். அப்படி அங்கே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டு இருந்தால் குடிமக்கள் குடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? வந்து குடிக்க தான் செய்வாங்க. குடிமகன்கள் எல்லாமே வந்து குடிக்க தான் செய்வாங்க. ஸ்டாலின் அரசாங்கம் தான் குடிக்க வைக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரி, ஒயின் ஷாப்பே வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க கேட்க போகிறது கிடையாது. மதம் வந்து முழுமையாக பார்த்தோன்னா ஒழிச்சிருங்க அப்படின்னாலே கேட்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒயின் ஷாப்பாவது பார்த்தோன்னா கம்மியாக வச்சுருக்காங்களான்னா இல்லை, அதுவும் பார்த்தோன்னா அதிக அளவில் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல பார்த்தோன்னா வேண்டாம் விருப்பம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படின்னா மக்கள் பார்த்தோன்னா பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குன்றதுனால கண்டிப்பாக போய் பார்த்தோன்னா வாங்கி குடிக்க தான் செய்வாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்தோன்னா 5 கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்குது. அதே தமிழ் இப்போ அந்த ஒயின் ஷாப் பார்த்தோன்னா அடுத்த 5 கிலோமீட்டரில் இன்னொன்று இருக்குது. அந்த லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்தாங்க அப்படின்னா ஒரு வண்டியோ இல்லை நடந்தோ எப்படியாவது போய் பார்த்தோன்னா அந்த அதை வாங்கி குடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்செட்டில் போய் குடிப்பாங்க. ஆனால் 20-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடிக்கணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல அது குடிக்க முடியாது. அவ்வளோ லாங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஸோ அந்த நடக்கும். இப்போது அந்த ஒரு பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. எப்படி 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அந்த ஒயின் ஷாப் இருக்கிறது. ஸோ இதை பார்த்தோன்னா அவர் ஒரு குறையாக சொல்லியிருந்தார். ப்ளஸ் பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதியும் சரி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த போர்டெல்லாம் பிடிச்சிட்டு பார்த்தோன்னா போராடினாங்க ஒயின் ஷாப் திறக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் இவங்க தான் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அந்த நெறியாளர் கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம்ல அப்படின்னு. அப்படி கண்ட்ரோலாக இருக்க முடியாது, எப்படி இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா இதை வந்து திறந்து வச்சுட்டாங்க, குடிக்க வச்சு பழகிட்டாங்க, எப்படி இருக்க முடியும்? இதை ஒழிக்கணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி கூட பண்ணலாம், அதில் ஒரு மாற்றம் இல்லை. அவர் குடிச்சாங்கிறத ஒத்துக்கிறாரு. ஆனால் அதை குடிக்க வச்சது வந்து ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஓப்பனாக அவர் சொல்கிறார். ஸோ இந்த லெவலில் போயிட்டுருக்கு இந்த ஒயின் ஷாப் பிரச்சனை, மது அருந்தக்கூடியவங்களோட பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையாக இவங்க எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல.
நம்ம கனிமொழி அக்கா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா மதுகளுக்கு அமல்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுதான் பண்ணல. அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, கம்மியாக குறைக்கப்படும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு மாற்றி பேசியிருந்தாங்க. சரி, அதையாவது குறைச்சிருக்காங்களான்னு இல்லை. இவங்க எதை குறைச்சிருக்காங்க அப்படின்னா கிலோமீட்டரை குறைச்சிருக்காங்க. முதல்ல வந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருந்த ஒயின் ஷாப்பை இப்போ 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் கொண்டாந்து குறைச்சிருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் வந்து குடிமகன்களுக்கு குறைச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு உதவி மாதிரி பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு நபர் அந்த என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வீரன் அப்படிங்கிற புது இந்த பாட்டிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த சரக்கெல்லாம் இப்போ வந்துச்சு, இப்போ தானே இந்த 1 வருஷமாக 2 வருஷமாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை கொண்டு வந்தது யார்? திமுக அரசு தானே. அப்போ இவங்க குடிக்க வைக்கிறாங்க அப்படின்றது இதுலேருந்து அப்பட்டமாக தெரியுதில்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதுவும் பார்த்தோன்னா ஒரு நியாயமான கேள்வி தான். இந்த வீரன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு பார்த்தோன்னா புதுசாக வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஒயின் ஷாப்பில் பார்த்தோன்னா புதுசாக கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ அப்படி ஒரு பிராண்டை பார்த்தோன்னா புதுசாக உருவாக்குறவங்க எப்படி குடியை நிறுத்தி வைக்க முடியும்? எப்படி பார்த்தோன்னா மது ஒழிப்பாங்க? புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு பேரை வச்சு பார்த்தோன்னா அடுத்தடுத்து பிராண்டை கொண்டு போயிட்டே இருக்கிறவங்க இதை வளர்க்குறாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்லை வந்து குறைக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா? அக்கா கனிமொழி அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஸோ இந்த ஒரு கேள்வி நம்மளுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. இந்த ஒயின் ஷாப் பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல விதமாக பார்த்தோன்னா பிரச்சனைகள் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே, இவங்க வந்து திமுக ஆட்சியில் வந்து என்ன சொல்கிறது, மது கடைகளை இழுத்து மூடுவோம் அப்படின்ற ஒரு அறிக்கை கூட வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையை பார்த்தோன்னா பொய் அப்படின்ட்டாங்க. நீ இதெல்லாம் சொல்ல வேணும் அப்படின்னு லெவலுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால நிறைய பேர் குடிச்சிட்டு போதையில் பார்த்தோன்னா பெண்கள்கிட்ட தவறாக நடக்கிறது, பெண்களோட நகையை திருடுறது, அதுக்கப்புறமா வீட்டிலேயே பார்த்தோன்னா பூந்து கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி போதையில் பார்த்தோன்னா பல விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ திமுக ஆட்சியில் தான் பார்த்தோன்னா போதை பழக்கம் தலைவரிச்சு ஆடுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கஞ்சா, அபின், அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறையா இருக்குது. இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ ரொம்ப ஈஸியாக புழங்கிட்டு இருக்கு. அந்த லெவலில் போயிட்டுருக்கு. அந்த லெவலுக்கு பார்த்தோன்னா உள்ள விட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த திமுக தான். இந்த இவர் சொல்லியிருக்கிற மாதிரி என்னை குடிக்க வச்சது ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி குடிக்க வச்சதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கொலை கற்பழிப்பு நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தோன்னா இந்த குடி தான். அதை வந்து ஏன் இவங்க எதுவும் சரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, ஒயின் ஷாப் தான் இழுத்து மூட வேணாம், அட்லீஸ்ட் அந்த டிஸ்டன்ஸாவது ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங், ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா ஒரு ஒயின் ஷாப் வச்சா கூட குடிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாவாங்க. மறுபடியும் பார்த்தோன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் யாரும் குடிக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறதுனால தான் பார்த்தோன்னா அடிக்கடி டீ சாப்பிட்டு போகிற வர மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ டிஸ்டன்ஸாவது பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டுப்பாடுகளோடு இருப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா பண்ணுறாங்களான்னா அதுவும் இல்லை. அந்த லெவலில் பார்த்தோன்னா திமுக அரசு வந்து ஒயின் ஷாப்பை நடத்திட்டு இருக்கு, கள்ளக்காட்டுருக்கு. மக்களை குடிக்க வச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்க வச்சு தான் பார்த்தோன்னா கஜானாவை நிரப்பி மக்களுக்கு உதவி பண்ணுறாங்களாமா. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இந்த ஒயின் ஷாப் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் கூட பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஒயின் ஷாப் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணாங்க ஒரு சில மாவட்டங்களில். அதுவும் பார்த்தோன்னா அதையும் மீறி வந்திருக்கு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எங்கேயுமே பார்த்தோன்னா சால்வ் ஆகவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க நினச்ச மாதிரி பிளான் பண்ண இடத்துல பார்த்தோன்னா ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க செயல்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம தான் பார்த்தோன்னா உட்காந்து மது விலக்கு வேணும், மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவங்க வாக்குறுதிகள் கொடுப்பாங்க நிறைவேற்றுற அப்படின்னு. ஓட்டு வாங்கினதுக்கப்புறமா அதை மறந்துடுவாங்க. இதுதான் இந்த திமுக அரசு. அதனால தான் பார்த்தோன்னா போன வருஷத்தை விட இந்த இயர் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது 48,000 கோடி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒயின் ஷாப் மூலமாகவே வருமானம் எடுத்திருக்காங்க. கடந்த 2023 to 2024 அந்த 1 இயருக்குள்ளே பார்த்தோன்னா 45,000 கோடி எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த 2024 to இந்த 2025 வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 48,000 கோடிக்கு மேலே பார்த்தோன்னா ஒயின் ஷாப்பில் மட்டும் வருமானம் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தோன்னா அதிக அளவில் கூடியிருக்கு. அது காரணம் இந்த வீரன் அப்படிங்கிற புது பிராண்ட்லாம் வந்துருக்கிறதுனால கூட இருக்கலாம். இந்த லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ திமுக அரசோட சாதனை அப்படிங்கிறத இதுலேயும் பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.